வணக்கம் அன்பான மக்களே. கடவுளை பற்றின விஷயங்கள் நிறைய நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போது என்னுடைய லைவில் ஒரு தம்பி கேட்டுச்சு, என்னுடைய மனைவி எனக்கு சொல் கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஒரு இதாக நடந்துக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டுச்சு. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துங்க, தப்பாக இருந்தால் தட்டி கேளுங்க, சரியாக இருந்தால் பெண்களுக்கு வணங்குங்கன்னு சொன்னேன். இப்போ பெண்கள் எல்லாம் சரியானு கேட்டால் பெண்கள் எல்லாம் சரி கிடையாது, ஆண்கள் எல்லாம் சரியானு கேட்டால் ஆண்களும் சரி கிடையாது. ஆண்கள் எல்லாம் சரியாக இருக்கிறாங்கன்னா சரியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பெண்கள் எல்லாம் சரியாக இருக்கிறாங்கன்னா சரியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாமே கலந்து தான் இருக்குது. ஆனால் அதிகமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் தான் அதிகமாக இருக்குது. பெண்களும் சரி ரொம்ப ஆடம்பரமாக வாழணும், ஆடம்பரமாக இருக்கணும், நம்மளுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தப்பான முறையில் செயல்படுத்துகிறாங்க. ஒரு நல்ல ஆண்மகனை கூட ரொம்ப டென்ஷன் படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி குடும்பத்தை நாஸ்தி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதே ஒரு பக்கத்தில் பெண்கள் சரியாக இருப்பாங்க, ஆண்கள் ரொம்ப ஒரு இதாக நடந்துக்கிறாங்க. குடிக்கிறது, சரியான தண்ணி அடிக்க, இந்த ஒரு கெட்ட செயல்கள்லாம் செஞ்சுட்டு பெண்களுக்கு சரியான முறையில் பணம் கொடுக்காம குடும்பத்துக்கு எடுக்கிறவங்களும் ஆண்களும் இருக்காங்க. ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. இது நான் நிறைய குடும்பத்தை நான் பார்த்துட்டேன். ஒருத்தவங்க சொல்லி உடனே நான் அவங்கள நான் திட்டலை. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்ததுனால தான். என்னை பொறுத்த வரையும் நான் சொல்லும் அனைத்து விஷயங்களும் கிட்டத்தட்ட எனக்கு 51 வயதாகுது, சரிங்களா. நான் கடந்து வந்த விஷயங்கள் நிறைய, ஆவி ரீதியமாக சரி மனித ரீதியாக சரி, யார் யார் என்னன்றதை நான் எல்லாத்தையும் அறிஞ்சதுனால தான், அறிஞ்ச விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லுவேன். யாரோ சொன்னதை கேட்டு நான் பதில் சொல்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. எதையோ படித்து பார்த்து சொல்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. எனக்குலாம் தோன்றது, நான் கண்ட விஷயங்கள் உண்மையாக இருந்தால் அதை மட்டும்தான் நான் வெளிப்படுத்துவேன், சரிங்களா. நான் சொல்கிற விஷயங்கள் அத்தனையும் உண்மையாக தான் இருக்கும். எதுவும் ஒரு பொய்யான ஒரு வதந்தி கிடையாது. ஆனால் இதை அப்படியே பெரட்டி போட்டு பேசுகிறாங்க. இந்த காலகட்டத்தில் கடவுளே, உண்மையான கடவுளே நேர்க்க வந்தாலும் அவருக்கும் பழிச்சொல் அவச்சொல் எல்லா சொல்லும் வரத்தான் செய்யும், சரிங்களா. ஏன்னா மக்கள் அவ்வளோ மோசமான எண்ணங்களோட வாழ்கிறாங்க. லைவ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் மோசம் மோசம், அப்படி ஒரு மோசமான கமெண்ட். நான் நல்ல விதமாக சொன்னாலும் நல்ல விதமாக பேசினாலும், நான் ஒரு தாய் என்று சொன்னாலும் அதை மதிக்காமல் நீயா நானானு அந்த ஒரு என்னென்ன செயலெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. அது மிக தவறு, அது மிகப்பெரிய பாவமாகும். ஆகவே சரி, நான் எல்லாத்தையும் சரியான முறையில் தான் நான் செயல்பட்டுருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி சரியாக தப்பான்னு புரிஞ்சுக்கிறது, சரி என்று நம்மளாம் நல்லா தெளிந்த ஒரு புத்தியோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை இது அப்படி இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான 6ஆம் அறிவு வேலை பார்க்கலைன்னு அர்த்தம், ஓகேங்களா. அதனால் சரியான முறையில் 6ஆம் அறிவை வேலை பார்த்து சொல்கிற விஷயங்களை கவனமாக புரிஞ்சுக்கோங்க. கடவுள் வருகை இருக்குது, உங்களை நீங்களே மாற்றிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சிறப்பாகும். மிக நன்றி.